வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரயில்வே எக்ஸாமில் என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் வைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5th ஜூனில் கேட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஷிஃப்ட் வைஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஷிஃப்ட் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஷிஃப்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நினச்சி இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரு 30 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 30ல உங்களால சுயமா எவ்வளவு சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எவ்வளவு கொஸ்டின் 30க்கு நான் எவ்வளவு கொஸ்டின் நானாவே சால்வ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது போடுங்க. ஸோ மத்தவங்களும் போடுவாங்க இல்லையா? கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சும். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின்குள்ள போலாமா? இந்த ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து எவ்வளோ டைம் கம்மியா எடுக்கிறோம் அதை பொறுத்து இந்த ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சரி, பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினா போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட், இஃப் பிளஸ் மீன்ஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் மீன்ஸ் மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன் மீன்ஸ் டிவைட் அண்ட் டிவைட் மீன்ஸ் பிளஸ், தென் வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க். ஓகேவா? பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போடணுமா, மைனஸ்க்கு பதிலா மல்டிபிளிகேஷன் போடணும், மல்டிபிளிகேஷனுக்கு பதிலா டிவைட் போடணும், டிவைட் பதிலா பிளஸ் போடணும். இப்படி போட்டா இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பாருங்க. இது என்ன பண்ணணும்? அப்போ 32க்கு அப்புறம் டிவைட் இருக்கு, அப்ப நமக்கு பிளஸ் வரும். 32 பிளஸ் 40. அப்புறம் என்ன இருக்கு? பிளஸ் 16 இருக்கு, அப்ப நம்ம பிளஸ்க்கு பதிலா மைனஸ் இல்லையா, அப்ப மைனஸ் 16 வரும். அப்புறம் மைனஸ் இருக்கு, மைனஸ் பதிலா மல்டிபிளிகேஷன், அப்புறம் 8 இருக்கு, 8 நம்பர் அப்படியே போட்டா போதும். இந்த சிம்பிள் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். மல்டிபிளிகேஷனுக்கு பதிலா டிவைட். ஓகேவா? இப்போ என்னன்னா, நம்ம இது வந்து ஃபுல்லா பண்ணணுமானா தேவையே இல்லை. இது ரொம்ப சிம்பிளான இதுதான் இருக்குது. நமக்கு எல்லாம் 2 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இதை ஃபுல்லா இருந்து பண்ணணும்னு தேவையில்ல. அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4, 6, 8, 2 லாஸ்ட் டிஜிட் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டுமே நமக்கு போதும். இப்போ இந்த சம் நம்ம ஃபுல்லா பண்ணிடலாம். இப்போ ஒருவேளை நமக்கு பெரிய பெரிய வேல்யூஸ் வர மாதிரி இருக்கு. இப்போ மல்டிபிளிகேஷன்லேயே இது வந்து சிம்பிளா இருக்கு. ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட் இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஃபுல்லா பண்ண கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைம்ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சே பண்ணிக்கலாம் ஃபுல்லா பண்றதுக்கு. அப்போ இது பாருங்களேன், இது 2, இது 4. 2 + 4 னா 6. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிட்டா 2, 6 2s are 12. கரெக்டா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கணும். -2. அப்ப நம்மளோட லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கும். 4 வச்சு முடியறத ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் 1. இது சிம்பிளா தான் இருக்கு. வேல்யூ சிம்பிளா இருக்கனால ஃபுல்லா பண்ணிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு டிஃபிகல்ட்டான ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டிவைடுக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேரம் 32 × 14 பண்ணியிருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். டைம் கொஞ்சம் கூடுதலா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம லாஸ்ட் டிஜிட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சம்க்கு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு equation மாதிரி கொடுத்திருக்காங்களா, கொடுத்துட்டு how many such numbers are there each of which is immediately preceded by a symbol and also immediately followed by a symbol அப்படின்னு சொல்லியிருக்காங்க. preceded அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம், followedனா பின்னாடி. நீங்க தமிழ்ல வாசிச்சு பாருங்க. முந்தைய மற்றும் உடனடி சின்னத்துடன் கூடிய எண் எவ்வளவு? ஒரு எண்ணுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிம்பிள் இருக்கணும். அந்த மாதிரி எண் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகேவா? சரி, இதுவுமே நம்ம இது பென் பேப்பர் எதுவுமே தேவையில்ல, பார்த்த உடனே போடுற மாதிரி தான். அப்போ ஒரு நம்பர் இருக்கணும், அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. அப்ப 3க்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் இல்ல, சோ வராது. 9க்கு முன்னாடி பின்னாடி இல்ல. அப்புறம் இங்க 1 இருக்கு, 1க்கு முன்னாடி ஒரு சிம்பிள் பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு. சோ இப்போ 1 1 தான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. அப்புறம் இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கு, பின்னாடி இல்ல, இது எதுவுமே வரல. அப்புறம் இது பாருங்க, 5 முன்னாடி இருக்கு பின்னாடி இல்ல, 8 பின்னாடி இருக்கு முன்னாடி இல்ல, அவ்வளவுதான். அப்போ ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் முன்னாடியும் பின்னாடியும் சிம்பிள் இருக்கு. ஸோ எஸ் என் சிம்பிள் நம்பர் சிம்பிள்ன்ற இந்த காம்பினேஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அண்ட் மல்டிபிளிகேஷன் ஆர் டிவைட் ஆர் இன்டர்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? பிளஸ்க்கு பதிலா மைனஸ். இப்படி 4 எண்ணத்துக்கும் ஒன்னு கொடுத்துருந்தாங்க. நான் எங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ், அப்படியே உல்டாவா வரும். அதேதான் இங்கேயும். மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல டிவைட், டிவைட் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன். இதை மட்டும் நம்ம மாத்தி போடணும். போட்டா இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் சம்லயே சொல்லிருப்போம், இதெல்லாம் லாஸ்ட் டிஜிட் வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் வருது. கரெக்டா? 436 இந்த மாதிரி வரும்போது லாஸ்ட் டிஜிட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், இங்க மல்டிபிளிகேஷன் டிவைடுக்கு பதிலா பிளஸ்க்கு பதிலா மைனஸ், அப்புறம் மல்டிபிளிகேஷனுக்கு பதிலா டிவைடு, இங்க மறுபடியும் பிளஸ், இப்படி வரும். கரெக்டா? அப்ப இங்க 38 × 21 இருக்கு. நம்ம மொத்தமா 38 × 21 பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு டைம் வேஸ்ட். அப்ப 8ம் 1ம் மல்டிபிள் பண்ணிட்டா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்களேன், 8 1s are 8. ஸோ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க,
இங்க இந்த இடத்துல -6 டிவைடட் பை 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 கொண்டு டிவைட் பண்ணிடலாமா? 4 கொண்டு டிவைட் பண்ணோம்னா 109 கிடைக்கும். ஸோ -109 நமக்கு அதுக்கு பதிலாக -9 மட்டும் போட்டா போதும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கணும். அப்புறம் பாருங்க +3 70 + 73 வரும். நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கறனால +3. இந்த இக்குவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தோம்னா இப்படி சிம்பிளா வரப்போகுது. 8 - 9 + 3. ஃபர்ஸ்ட் 8 + 3 பாருங்க 11 வரும். 11 - 9 2 வரும். ஸோ நம்மளோட லாஸ்ட் டிஜிட் 2. ஆப்ஷன்லயும் 2 வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து எல்லாத்துலயும் வேற வேறையான்னு பாருங்க. 1 2 4 3 வேற வேற தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம இருந்து ஃபுல்லா பண்றதா இருந்தா 38 × 21 நம்ம இதை இருந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணும். அதுலயே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பசில் மாதிரி கேட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பென்சில் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? பாருங்க 7 பாக்ஸஸ் ABCDEFG ஒரு 7 பாக்ஸ் இருக்கு. அது என்னலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கெப்ட் 1 over the other. ஒன்னுக்கு மேல ஒன்னு வைக்கிறாங்க. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். ஒன்னுக்கு மேல ஒன்னு வச்சிருக்காங்க. ஆனா இதே ஆர்டர்ல தான் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் மாத்தி மாத்தி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஃப்க்கு மேல ஒரு பாக்ஸுமே இல்ல. அதுக்கப்புறம் எஃப்க்கும் பிக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிக்கும் டிக்கும் இடையில ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு. டி வந்து பிக்கு மேல இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ டி. ஓகே, டிக்கு கீழே எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? தமிழ்ல கூட பாத்துக்கலாம். 7 பெட்டி இருக்கு. ஏல இருந்து ஜி வரைக்கும். ஒன்னுக்கு மேல ஒன்னு வச்சிருக்காங்க. ஆனா வரிசையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது தமிழ்லயும் இருக்கு பாருங்க. எஃப்க்கு மேல எந்த பெட்டியும் வைக்கல. அப்புறம் எஃப்க்கும் பிக்கும் இடையில 3 பெட்டி மட்டும் இருக்குது. இந்த மாதிரி க்ளூ கொடுத்துட்டு கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? டிக்கு கீழே எத்தனை பெட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினும் சரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே போலாமா? நோ பாக்ஸ் இஸ் கெப்ட் அபோவ் எஃப். எஃப்க்கு மேல எந்த பாக்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப 7 பாக்ஸ்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. இதுல எது எங்க வரும்னு தெரியாது. ஆனா ஏல இருந்து எஃப் வரைக்கும் மட்டும் தெரியும். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ஒரு க்ளூ இருக்கு. நோ பாக்ஸ் இஸ் கெப்ட் அபோவ் எஃப். எஃப்க்கு மேல எந்த பாக்ஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்படின்னா இங்கதான் எஃப் இருக்கணும். அப்பதான் எஃப்க்கு மேல எந்த பாக்ஸும் இருக்காது. இப்ப நம்ம இங்கெல்லாம் எஃப் போட்டா எஃப் மேல ஒரு பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு இடத்துல எஃப் போட்டா மட்டும்தான் எஃப்க்கு மேல எந்த பாக்ஸும் இல்லை அப்படிங்கிற அந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ அந்த இடத்துல எஃப் போட்டுட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க. ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி. எஃப்க்கும் பிக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எஃப் இங்க இருக்கா? 3 பாக்ஸ் 1 2 3. 3 பாக்ஸ் தாண்டி பி இருக்கு. சிம்பிளா நமக்கு மேல போகாது. அதனால கீழே மட்டும்தான். அப்ப பி கண்டிப்பா கீழே தான் வரும். 3 பாக்ஸ் தாண்டி இருக்கு அப்படிங்கறத அடுத்த பாயிண்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க. ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் ஜி அண்ட் டி. ஜிக்கும் டிக்கும் இடையில ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் ஜி எங்க இருக்குன்னு தெரியல, டி எங்க இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம இப்போதைக்கு அதை விட்டுலாம். அடுத்து பாருங்க. டி இஸ் கெப்ட் இம்மீடியட்லி அபோவ் பி. பிக்கு அப்படியே மேல டி இருக்குன்னு சொல்றாங்க. பி எங்க இருக்கோ அப்படியே மேல டி. அப்ப டிபி அப்படிங்கறதா நம்மளோட காம்பினேஷன். அது இங்க பாருங்க. பி இங்க இருக்கு. அப்ப டி இங்க முடிஞ்சுச்சா? இனி என்ன பண்ணுங்க? இத இருந்து நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணவே தேவையில்லை. நான் கொஸ்டின் ஒரு தடவை ஃபர்ஸ்டே ப்ராப்பரா ரீட் பண்ணிருந்தீங்கன்னா சிம்பிள். ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ டி. டிக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குன்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? தமிழ்ல கூட பாருங்க. டிக்கு கீழே எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்ப இதுதான் டின்னு தெரிஞ்சிருச்சா? டிக்கு கீழே 1 இருக்கு, 2 3. மொத்தம் 3 பெட்டி இருக்கு. நம்ம இருந்து ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. எல்லாம் சால்வ் பண்ணாலும் கடைசி இதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. இதுல நம்ம இதுல என்ன வரும், இதுல என்ன வரும், இதுல என்ன வரும், இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு கடைசி ஆன்சர் 3 தான். அப்ப இவ்வளவோ வந்து நம்ம பண்ணணும்னு தேவையில்ல. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சுட்டாலே ஆன்சர் முடிஞ்சு. ஃபுல்லா பண்ணிட்டு லாஸ்ட் இருந்து பண்றதுக்கு அது ஒரு டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? அது ஒரு 2 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட் நம்ம முடிக்கும் போதே நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கனாலே நம்மளோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தான் கேட்கறாங்க. ரைட்? அது ஈஸியா சால்வ் பண்ண முடியுதான்றத ஒரு தடவை பாருங்க. கொஸ்டின் என்னன்றத ஒரு ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? சில கொஸ்டின்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த சென்டென்ஸ்லயே ஆன்சர் இருந்துரும். நம்ம அது தெரியாம ஃபுல்லா பண்ணுவோம். லாஸ்ட் தான் அந்த சென்டென்ஸ் வாசிப்போம். அப்பதான் நமக்கு ஜர்க் ஆகும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறது அப்பதான் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ எப்பவுமே கொஸ்டின் ஒரு தடவை வாசிச்சிருங்க. ஓகேவா? இந்த டிக்கு கீழே கேட்டிருக்காங்க. அதனால ஒரு 2 சென்டென்ஸ் இல்ல 3 சென்டென்ஸ் போகும்போதே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வரும். மொத்தம் 3 எண்ணம் கீழே இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் பாருங்க. இது என்ன சொல்லிருக்காங்க? சுந்தர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A and drives 12 km towards east. சுந்தர் ஏல தொடங்கி ஈஸ்ட் பார்த்து 12 கிலோமீட்டர் போயிருக்கான். அப்புறம் லெஃப்ட் எடுத்துட்டு
ஒரு 9 கிலோமீட்டர், மறுபடியும் லெஃப்ட் எடுத்துட்டு ஒரு 13 கிலோமீட்டர், அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர், கடைசியா ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு 1 கிலோமீட்டர். இவ்வளவு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் பாயிண்ட் P-ல இருக்கிறான். அப்ப A-ல தொடங்கி அவன் P வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் போனான்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின்ல வேற என்ன இவ்வளவு கொடுத்துட்டு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இப்போ அவன் பாயிண்ட் P-ல இருக்கான், இந்த P-ல இருந்து திருப்பியும் A-க்கு போகணும்னா எவ்வளவு கம்மியான டிஸ்டன்ஸ்ல அவனால போக முடியும், எந்த டைரக்ஷன் பார்த்து போனா அகைன் A-ய பார்த்து போக முடியும்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல இருக்கு. சுந்தர் புள்ளி A-ல இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 12 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இடதுபுறம் பார்த்து 9 கிலோமீட்டர், மறுபடியும் இடதுபுறம் 13, அப்புறம் இடதுபுறம் 11, இந்த மாதிரி அப்புறம் இடதுபுறம் 1 கிலோமீட்டர். அப்போ கடைசியா P-ல போய் நிக்கிறாங்க. திருப்பியும் A-ல போகணும்னா அவங்க எந்த டைரக்ஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மலா ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னா நம்ம இப்படி பண்ணுவோம். அங்க இருந்து 12 இப்படி போவோம் லெஃப்டா ரைட்டான்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு டயக்ராமா வரைவோம். கரெக்டா? அப்படியும் பண்ணலாம், அதுவும் கரெக்ட் தான். பட் அதை விட ஷார்ட்டா பண்ணணும் அப்படின்னா இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சால்வ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு இப்படி பண்றதுதான் ஓகே அப்படின்னா நீங்க அதை கூட பண்ணலாம். நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? நார்த், இங்க சவுத், இங்க வெஸ்ட், ஈஸ்ட். அண்ட் நார்த்ல இருந்து இதுவும் உங்களுக்கு இன்னொரு பேசிக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அது நார்த் அப்படின்னா இது லெஃப்ட், இது ரைட். சவுத் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட், இங்க ரைட், இங்க லெஃப்ட். அதே மாதிரி வெஸ்ட் பார்த்து இருக்கிறாங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். ஈஸ்ட் பார்த்து இருக்கும் போது இது ரைட், இது லெஃப்ட். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியா போட்டுலாம். இப்போ ஒரு பெருசா கொடுத்துருக்காங்களா பக்கமா, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட்டா எழுதிடலாம். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். 12 கிலோமீட்டர் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈஸ்ட் 12 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் 9. ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா என்ன வரும், நார்த் வரும். இது உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சுட்டுனா ஈஸி. இல்லைன்னா நீங்க அப்படி எழுதி கூட வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக முன்னாடியே வெஸ்ட், ஈஸ்ட், அப்புறம் எது லெஃப்ட் ரைட்னு எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிம்பிளா போட்டுலாம். அப்போ பாருங்க, ஈஸ்ட்ல இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நார்த். அப்ப நார்த்ல 9. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி பெருசா கொடுத்துருக்க சென்டென்ஸை இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதணும். அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 13. அப்ப நார்த்ல இருந்து லெஃப்ட் எடுத்திருக்காங்க. கரெக்டா? நார்த்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா நமக்கு வெஸ்ட் வரும், வெஸ்ட் 13. அப்புறம் பாருங்க, he then takes a left hand, மறுபடியும் லெஃப்ட். சோ வெஸ்ட்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா சவுத், அதுல 11. அப்புறம் ஃபைனல் லெஃப்ட், கடைசியா ஒரு லெஃப்ட். அப்ப சவுத்ல இருந்து லெஃப்ட் எடுத்திருக்காங்க, சோ ஈஸ்ட் எடுத்து 1 கிலோமீட்டர். இவ்வளவு பண்ணும்போது பாயிண்ட் P-க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த மொத்த பெரிய சென்டென்ஸை இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? எழுதிட்டு பாருங்க, சேமா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணும், ஆப்போசிட்டா இருக்கிறத சப்ராக்ட் பண்ணும். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் 12 இருக்கு, ஈஸ்ட் 1 இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே ஈஸ்ட். அப்ப ஆட் பண்ணிக்கலாமா? 2 ஈஸ்ட் 12 + 1 13. இப்போ என்ன பண்ணலாம், இங்க ஈஸ்ட் 13 இருக்கு, இங்க வெஸ்ட் 13 இருக்கு. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன், ஈஸ்டும் வெஸ்டும். எப்படி நார்த் சவுத் ஆப்போசிட், அது மாதிரி வெஸ்ட் ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட் 13ஐயும் வெஸ்ட் 13ஐயும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நார்த் 9, சவுத் 11. சிம்பிளா நார்த் 9, சவுத் 11. இதுவுமே ஆப்போசிட் டைரக்ஷன், பட் நம்பர் சேமா இல்ல. ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 11ல இருந்து 9னா 2. இதுல லார்ஜஸ்ட் நம்பர் வந்து S தான் இருக்கு. சோ S2. அப்போ லாஸ்டா அந்த பாயிண்ட் P அப்படிங்கிறது சவுத்த பார்த்து இருக்கு. ஏல இருந்து சவுத்த பார்த்து 2 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கடைசியா அவன் எங்க நிக்கிறான் அந்த மாதிரிலாம் கேட்கல. திருப்பியும் பாயிண்ட் ஏக்கு போகணும். ஓகேவா? அப்ப சவுத் பார்த்து இருக்கானா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். ஆன்சர் நார்த் 2. இப்ப நமக்கு நார்த் 2ன்னு கடைசியா ஆன்சர் கிடைச்சுன்னா சவுத் 2ங்கிறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா பாயிண்ட் ஏ பார்த்து அகெயின் போறாங்க, பழைய பொசிஷனுக்கு போறாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா போறாங்கன்னு அர்த்தம். சவுத் பார்த்து இருக்கான் அப்படின்னா அங்க இருந்து பழைய பாயிண்ட்டுக்கு போனோம்னா நார்த் பார்த்து 2 அப்படிங்கிறது இங்க. இப்போ 2 கிலோமீட்டர் நார்த் அப்படிங்கிறதா ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்கா இதை ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, ஈஸ்ட் 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ E12 அப்படின்னு போட்டுலாம். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட்னா நார்த் 9. அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் லெஃப்ட் 13. இப்போ நார்த்ல இருந்து லெஃப்ட் அப்படின்னா W13. அங்க இருந்து மறுபடியும் லெஃப்ட் 11. வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் அப்படின்னா சவுத் 11. அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் போய் 1. அப்போ சவுத்ல இருந்து லெஃப்ட்னா ஈஸ்ட் 1. இப்போ பாருங்க, இங்க E12 E1. அப்ப E13 இருக்கு, இங்க W13 இருக்கு. ஈஸ்டும் வெஸ்டும் ஆப்போசிட். ஸோ இது அப்படியே 3 இடத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறோம். அப்புறம் பாருங்க, N இருக்கு, சவுத், நார்த் சவுத் இருக்கு. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனால சப்ராக்ட் பண்றோம். 11ல இருந்து 9னா 2. இல்ல நார்த் போடணுமா சவுத் போடணுமானா எது பெருசா இருக்கோ அதை போடுறோம். சவுத் தான் அதிகமா இருக்கு. ஸோ சவுத் 2. இப்போ கடைசியா இருக்கிறது அவன் சவுத் பார்த்து இருக்கிறான். சவுத் பார்த்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். ஆனா இவனுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஏ அகைன் திருப்பியும் பழைய பொசிஷன் போகணும்னா ஆப்போசிட்டா போகணும். சவுத்ல இருக்கவன் நார்த் பார்த்து போவான். ஸோ நார்த். இப்ப கடைசியா நமக்கு W2ன்னு கிடைச்சிச்சுன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், E2ங்கிறத ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன். ஓகேவா? இல்ல நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட் போனோம் அப்படின்னாலும் அதையும் பண்ணிக்கலாம். ஓகே, பாயிண்ட் ஏ இருக்கா,
பாயிண்ட் ஏல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 9 போறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 13 போறாங்களா, அப்ப 13 போவாங்க. 13னா இது வரைக்கும் ஒரு 12, அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வராங்களா. ஓகே, மொத்தம் 11 சொன்னனால 9 போக பேலன்ஸ் 2. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிலோமீட்டர். இப்படி பார்த்தோம்னா கடைசியா இங்க வந்து நிப்பாங்க பாயிண்ட். ஓகே, அப்படி பார்த்தாலும் 2 கிலோமீட்டர் நார்த் பார்த்து இருக்கும். அப்படி கூட போடலாம். ஓகே, பி இங்க ஏயா, அப்ப எங்க போகணும், நார்த் பார்த்து 2 கிலோமீட்டர் போனா ஆன்சர். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தடும் ஓகே தான். இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் பண்ணலாம். இப்போ இது கொஞ்சமா இருக்கும்போது தெரியாது, பக்கமா இன்னும் பேராகிராஃப் கணக்குல போகும், இல்ல இன்னும் லெஃப்ட் ரைட் நிறைய வரும்போது நம்ம ஒன்னொன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் தடவைனால அது கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும், போக போக அது ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்கா இருக்கும். சரி, இப்போ அடுத்து பார்க்கலாமா. 6th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து செஃப், டீச்சர், லாயர், இது வென் டயக்ராம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வென் டயக்ராமோட பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல 21 அப்படிங்கிறது செஃப்பை மட்டும் குறிக்கும். இந்த மாதிரி 40ங்கிறது டீச்சரை குறிக்கும், 30ங்கிறது லாயரை குறிக்கும். இந்த சென்டர்ல ஒரு 7 இருக்கு இல்லையா, இந்த 7 3 பேரையுமே குறிக்கும், செஃப், டீச்சர், லாயர். இந்த மாதிரி இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9 இவங்க 2 பேரும், மேல இருக்க 2 பேரை குறிக்கும். இந்த 5ங்கிறது இந்த 2 பேரும், செஃப், லாயர். இந்த 8ங்கிறது இந்த 2 பேரும். ஓகேவா, இதுதான் வென் டயக்ராமோட கான்செப்ட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வழக்கறிஞர், அதாவது லாயர் அல்லாது, அப்ப லாயர் இருக்கக்கூடாது. எத்தனை சமையல்காரர்கள் ஆசிரியர்களாகவும் உள்ளனர். அப்போ சமையல்காரர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செஃப் இருக்கலாம், ஆசிரியர் டீச்சர் இருக்கலாம். ஸோ லாயர் இல்லாம இருக்கணும், பட் செஃப்பும் டீச்சரும் இருக்கணும். இப்போ செஃப்பும் டீச்சரும் அப்படின்னா 9 தான் நம்மளோட ஆன்சர். லாயர் வரக்கூடாது இல்லையா, அப்ப இந்த ஃபுல் ரவுண்டுமே நமக்கு வராது. இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அதுல 2 பேருமே இருக்கணும்னா காமனா இருக்கிறது 9 தான். இது வந்து பென்னோ பென்சிலோ எதுவுமே யூஸ் பண்ண தேவை கிடையாது. பேப்பரே இல்லாம டக்குன்னு பார்த்த உடனே போடுற மாதிரி ஒரு சம் தான். ஓகே, 9 பார்த்த உடனே போடலாம். இப்ப கொஸ்டின்ல ஒருவேளை செஃப்பா இருக்கணும், லாயரா இருக்கணும், ஆனா டீச்சரா இருக்கக்கூடாது அப்படி கேட்டாங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபுல்லா வராது. கரெக்டா, ஆன்சர் 5. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதுல என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி லாஸ்ட் உள்ளது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஷன் வைஸ் போலாம். ஆப்ஷன் வைஸ் போறதுதான் கொஞ்சம் ஈஸி. இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். XHA ZKY இருக்கு. இப்ப XHA அப்படிங்கிறது நமக்கு VEC-ஆ இருந்துச்சுன்னா BNWங்கிறது ZKY-ஆ இருக்குமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்ப இது என்ன பண்ணலாம், இப்படி நம்ம ஒரு ஆப்ஷனா செக் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் வேஸ்ட். கரெக்டா, ஒருவேளை ஆன்சர் 4th ஆப்ஷன்ல இருக்கும், நம்ம இருந்து மொத்தத்தையும் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அது வந்து ஃபுல் வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி சம்முக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்கலாம். அதாவது இந்த EC-ய விட்டுறலாம், NW-வே விட்டுறலாம், இங்க V மட்டும் இருக்கிறதா வச்சுப்போம். ஓகேவா, அதாவது இப்படி மட்டும் நமக்கு அந்த கொஸ்டின் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் V. அதே மாதிரி Bக்கு பர்சன்டேஜ் இப்படி இருக்கிறதா கன்சிடர் பண்ணி பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும் நம்ம பண்ணணும். இப்போ Vயும் Bயும் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தா இங்கேயும் Xும் Zும் மட்டும் எடுத்தா போதும். அப்ப X உங்களுக்கு V-ஆ மாறுது, B உங்களுக்கு Z-ஆ மாறுது. கரெக்டா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு X V-ஆ மாறுதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து -2 ஆயிருக்குன்னு அர்த்தம். Xல இருந்து V, ஏன்னா Xங்கிறது நம்பர் 24, Bங்கிறது 22. கரெக்டா, -2. அதே மாதிரி B ல இருந்து Z பாருங்க, Bக்கு முன்னாடி Aக்கு முன்னாடி Z, XYZ. கரெக்டா, அப்ப இதுவும் -2 தான். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து -2 ஆயிருக்கு. அதனால இதை நம்ம ஃபுல்லா செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு ஓகே ஆகுறதுனால நம்ம ஃபுல்லா செக் பண்றோம். இப்போ ஓகே ஆகல அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ல நமக்கு மேட்ச் ஆகுறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ஃபுல்லா செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, XHA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல XHA வரும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் நம்பர் வரும், Xன்னு சொல்லும்போது 24, Hன்னு சொல்லும்போது 8, Aன்னு சொல்லும்போது 1. அது VEC-ஆ மாறுது. VEC-னா 22, 5, 3. ஓகே, 24 22-ஆ மாறுதுன்னா -2, 8 5-ஆ மாறுது அப்படின்னா -3, 1 3-ஆ மாறி இருக்குன்னா +2. அப்ப இந்த பேட்டர்ன் தான் அடுத்ததுக்கும் வருதான்றதை செக் பண்ணிட்டா முடிஞ்சு. B ல இருந்து -2 பண்ணா Z கரெக்ட், N ல இருந்து -3 பண்ணா K கரெக்ட், W ல இருந்து +2 பண்ணா Y. ஓகே, ஏன்னா W-க்கு அப்புறம் X, X-க்கு அப்புறம் Y. கரெக்டா, +2 பண்ணிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் என்ன வந்திருக்கு, -2 -3 +2. இந்த பேட்டர்ன் ரெண்டுக்குமே மேட்ச். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். In a row of 73 students facing north, Geeta is 16 from the left hand. If Sunita is 21st to the right of Geeta,
What is Sunita's position from the right end of the line? சரி, இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா போட்டலாம். நிறைய உங்களுக்கு பிராக்டிக்ஸ் இருந்தா ஈஸியா போட்டலாம். டோட்டல் 73. அதுல கீதா வந்து 16. அதுக்கப்புறத்துல இருந்து சுனிதா, கீதால இருந்து சுனிதானால 16 + 21 சொல்லும் போது 37 வரும். கரெக்டா? அப்புறம் 2 தடவை சுனிதா கவுனால +1. நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 73 - 37 + 1 37 ஆன்சர் ஆப்ஷன் 4 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கான்னு தெரியல, நான் திருப்பி சொல்றேன். ஓகேவா? நம்ம நிறைய பிராக்டிஸ் இருந்தா இந்த மாதிரி ஒரே லைன்லயே பண்ணிடலாம். இது நான் சொல்றேன். இந்த ரோ ஆஃப் 73 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேசிங் நார்த் பார்த்து ஒரு 73 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 73. ஓகேவா? நார்த் பார்த்து இருக்காங்கன்னா இங்கதான் லெஃப்ட் ஆரம்பிக்கும், இங்க ரைட். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு 73 பேர் இருப்பாங்க. 1ல இருந்து ஆரம்பிச்சு 73 பேர் இருப்பாங்க. கரெக்டா? இதுல கீதாங்கிறவங்க வந்து லெஃப்ட்ல இருந்து 16. இதுதானே லெஃப்ட். அப்ப இதுல 1 2 3 4 அப்படி பார்க்கும்போது 16வது இடத்துல கீதா இருக்காங்க. ஓகே, கீதா 16வது இடத்துல இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? கீதாவோட ரைட்ல இருந்து, இப்ப கீதா இதுவா, கீதா நார்த் பார்த்து இருக்கா, அப்ப இதுதான் ரைட் இல்லையா? அதுல இருந்து 21வது இடத்துல சுனிதா இருக்காங்க. அப்ப இது என்ன எப்படி கவுண்ட் பண்ணணும்? 17 18 கவுண்ட் பண்ணக்கூடாது, 1 2 3 கவுண்ட் பண்ணணும். ஏன்னா இதுல இருந்து 21 அப்படின்னா இதுல இருந்து 1 2 3 போய் இது கூட ஒரு 21 ஆட் பண்ணும்போதுதான் சுனிதா இருப்பாங்க. ஓகே, அப்போ கீதால இருந்து 21 ஆட் பண்ணும்போது சுனிதா இருப்பாங்க. பட் லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல சுனிதா இருப்பாங்க? இங்க ஒரு 16, அது போக ஒரு 21. அப்போ டோட்டலா 37th பிளேஸ்ல தான் சுனிதா இருப்பாங்க. லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது சுனிதாவோட பொசிஷன் 37. இதை எப்படி கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கீதா கொடுத்திருந்தாங்க, கீதா 16. கீதால இருந்து ஒரு 21 ஆட் பண்ணாதான் சுனிதா வராங்க. ஓகே, இப்போ சுனிதாவோட பிளேஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 37. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ரைட்ல இருந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப லெஃப்ட்ல இருந்து எவ்வளவுன்னு கேட்டாலும் 37 தான் நம்மளோட ஆன்சர். இப்ப ரைட்ல கேக்குறாங்க. இப்ப ரைட்ல இருந்து சொல்லணும்னா டோட்டல்ல இருந்து லெஃப்ட சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? 73ங்கிறது டோட்டல். நமக்கு கொஸ்டின்ல ரைட் கேக்குறதுனால லெஃப்ட சப்ராக்ட் பண்றோம் 37. ரெண்டு இடத்துல சுனிதாவோட கவுண்ட் வந்துரும். லெஃப்ட்ல இருந்தும் நம்ம சுனிதாக்கு ஒரு கவுண்ட் வச்சிருக்கோம் 37, ரைட்ல இருந்தும் வைக்கிறோம். அதனால எக்ஸ்ட்ராவா வந்து அதனால +1 அப்படின்றத நம்ம போடணும். ஓகே, போடும்போது நமக்கு 73 - 37 +1, 74 - 37 போட்டா 37 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, தமிழ்ல கூட இந்த கொஸ்டின் இருக்கு, புரியாதவங்க இதை கூட ரீட் பண்ணிக்கலாம். வடக்கு நோக்கி 73 மாணவர்கள் வரிசையில் மொத்தம் டோட்டல் 73 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கீதா வந்து இடது முனையில இருந்து 16. அப்ப இப்படி பார்க்கும்போது கீதாவோட பொசிஷன் 16. சுனிதாவோட பொசிஷன் கீதால இருந்து பார்க்கும்போது கீதாவின் வலதுபுறம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சோ கீதால இருந்து 21. இப்போ கீதா 16, அது கூட 21 ஆட் பண்ணா 37. சோ இது எல்லாமே லெஃப்ட்ல இருந்து வரனால லெஃப்ட்ல வந்து சுனிதாவோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. பட் கொஸ்டின்ல நமக்கு ரைட் கேக்குறாங்க. அப்ப டோட்டல்ல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணி +1 பண்ணா நமக்கு ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின், ஆட் ஒன் அவுட். இந்த 4ல வித்தியாசமா இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுவும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதுவும் என்ன பண்ணலாம்? நமக்கு இப்ப 2 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகே, ஹச்சும் ஜேயும் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த எல் என்ன விட்டுறலாம், யூ ஹெச் விட்டுறலாம், ஆர் டி விட்டுறலாம். இல்ல ஃபுல்லா பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒருவேளை ஒரு 4 இப்ப ஹெச்எல் ஜேஎன் வந்து இப்படி மாறி இருக்கு, இன்னொரு 4 மாறி இருக்கு, இப்படிலாம் சொல்லும்போது இன்னும் டஃபா இருக்கும் இல்லையா? அதனால ஒரு லெட்டர் எடுத்துட்டாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹச் இருக்கு. ஹச்சுக்கு பாருங்க 8, ஹச்சோட நம்பர் 8, ஜேக்கு 10. கரெக்டா? அப்ப +2 பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க எம் கே. எம்னு சொல்லும்போது 13, கரெக்டா? கேன்னு சொல்லும்போது 11, அப்ப -2 ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க என் பி, எண்ணுக்கு அப்புறம் MNOP, கரெக்டா? அப்ப +2 ஆயிருக்கு. அப்புறம் எஸ் வந்து யூவா மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது +2, ஏன்னா எஸ்ஸோட நம்பர் வந்து 19, யூவோடது 21 +2. அப்ப இது மட்டும் தான் -1ல இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஃபுல்லா இருந்து பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன வரும்? நம்ம ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுவும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல் ஆப்ஷனையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை ஆன்சர் ஆப்ஷன் டில இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட். கரெக்டா? அப்ப இதுக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு லெட்டர் மட்டுமே வச்சு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் வைஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இந்த இடத்துல நமக்கு FJH வரும், இந்த இடத்துல MHU வரும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் கரெக்டான்னு கேட்குறாங்க. இது வந்து ஈஸியா போட்டுடலாம், இந்த ஆன்சர் கிடையாது. எப்படின்னா இப்ப இது பாருங்களேன், இதுவும் H வச்சு முடியுது, இதுவும் H வச்சு முடியுது. கரெக்டா? அப்போ இங்க இந்த எண்ட்ல என்ன வருதோ அதே தான் இங்க வருது. அப்போ அதே பேட்டர்ன் தானே இங்கேயும் வந்திருக்கும். இங்க G வச்சு முடியுதுன்னா நமக்கு இதோட ஆன்சரும் G வச்சு முடியணும். ஆனா இங்க U வச்சு முடியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கன்ஃபார்மா கிடையாது.
இங்க ஃபாலோ பண்ற அதே பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ ஆயிருக்கணும். அப்ப இங்க ஹெச் வச்சு முடியுது, ஹெச் வச்சு முடியுதுன்னா இங்கேயும் ஜியா முடிஞ்சிருக்கணும். ஆனா யூவா முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கறத வேற என்ன பேட்டர்ன் தெரியாமலே ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாதுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்தது பாருங்க. இனி பிசிடியே இதே மாதிரி செக் பண்ணலாமா? இந்த ஆப்ஷன் டியும் இதே பேட்டர்ன் வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா இங்க பாருங்க ஜி, இங்கேயும் ஜி. அப்ப லாஸ்ட் லெட்டர் அப்படியே லாஸ்ட் லெட்டரா வரணும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஹெச் வச்சுதான் முடிஞ்சிருக்கணும். ஆனா இங்க ஜி வச்சு முடியுது. ஸோ ஆப்ஷன் டியே இதே பேட்டர்ன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ என்ன பேட்டர்ன் போயிட்டு இருக்குன்னு தெரியாமலே நம்ம ஆப்ஷன் ஏயும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இதே பேட்டர்ன் இங்க வரலன்றதை மட்டும் வச்சு நம்ம ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி. அது கூட நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஏதோ ஒரு லெட்டர் மட்டும், ஃபர்ஸ்ட் லெட்டரோ லாஸ்ட் லெட்டரோ மட்டும் எடுத்துட்டாலே நமக்கு போதுமானதுதான். இப்ப என்ன பண்ணலாம்? லாஸ்ட் லெட்டர் பாருங்களேன், இங்க ஹெச் இருக்கு, இங்க ஜி இருக்கு. அப்ப ஜி ஹெச்சா மாறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜி ஹெச்சா மாறி இருக்கு, ஹெச்ல இருந்து -1, ஜில இருந்து +1 பண்ணிருக்காங்க. அப்ப அதே பேட்டர்ன் இங்க வருதா பாருங்க, ஜில இருந்து +1 பண்ணியிருந்தா ஹெச் ஆயிருக்கணும். கரெக்டா? இங்க நமக்கு யூ இருக்கு. இப்ப நமக்கு வராது ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் சின்னு போட்டுலாம். ஏதோ ஒரு லெட்டரை செக் பண்ணாலே போதும். இப்போ ஒண்ணு ஃபர்ஸ்ட் மட்டும் செக் பண்ணோம்னா டி வந்து ஜேயா மாறி இருக்கு, அப்ப ஐ வந்து என்ன மாறுமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணா போதும். சேம் பேட்டர்ன் வராது, அப்ப அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு பார்க்காமலே டெலீட் பண்ணிடலாம். எப்படின்னா நமக்கு அந்த லாஸ்ட் லெட்டரை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நம்பருக்கும் ஒரு லெட்டர் இல்லைனா சிம்பிள் இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் போட்டு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தமிழ்லயும் அதேதான் நிபந்தனைகள்னு போட்டு 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டா 3 அண்ணா இருக்கு. கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கோடுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலா இந்த நிபந்தனைகள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த கோடு ஈஸியா போட்டுலாம். 5 and 3 அப்படின்னா 5க்கு பதிலா என்ன வந்துரும்? A வந்துரும். and பதிலா M வந்துரும். 3க்கு பதிலா D வந்துரும். இதெல்லாம் போட்டு ஈஸியா போட்டுலாம். பட் இப்போ இங்க கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ நமக்கு பாருங்க 5 and 3 at 7. 5 and 3 at 7. வேற என்ன கேட்டிருக்காங்க? at 7 %2. இதுதான் கொஸ்டின். இதுக்கு கோட் என்ன? %2. இதுக்கு கோட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இந்த கண்டிஷன் பார்க்கலாமா? இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் a simple, அப்ப இந்த கண்டிஷன் இல்ல. ஏன்னா இப்ப முதல் எலமெண்ட் சிம்பிளா இருந்தனாதான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஆனா முதல் எலமெண்ட் நமக்கு நம்பர். கரெக்டா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வராது. விட்டுருங்க, ஃபுல்லா வாசிக்க தேவையில்லை. அடுத்த கண்டிஷன் பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் an odd number, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பரா இருந்தால் அவன் இந்த கண்டிஷன் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க. இஃப் both the second and third number are perfect square, செகண்டும் தேர்ட் எலமெண்ட்டும், செகண்ட் எலமெண்ட்ங்கிறது ஸ்கொயர் நம்பரே கிடையாது, அது ஒரு சிம்பிள். கரெக்டா? அப்ப இதுவும் கிடையாது. அப்ப நிபந்தனை 2 மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். நிபந்தனை 2 ஃபுல்லா வாசிச்சு பார்க்கலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த இதுல தமிழ்ல கூட பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாகவும் கடைசி இரட்டை எண்ணாகவும் இருந்தால் முதல் மற்றும் கடைசி உறுப்புகளை இந்த மாதிரி டினோட் பண்ணும். சி போட்டு ஒரு ரவுண்டா டினோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க இந்த கொஸ்டின்ல உள்ளது 5. கரெக்டா? லாஸ்ட் நம்பர் 2. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆட் நம்பர், லாஸ்ட் இருக்கிறது ஈவன் நம்பர். கரெக்டா? இதே தானே கொஸ்டின்லயும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இங்கிலீஷ்ல பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ஆட் நம்பர், லாஸ்ட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். கரெக்டா இருக்கு இந்த அப்ப 3 கண்டிஷன்லயும் ஃபர்ஸ்டும் தேர்டும் நமக்கு மேட்ச் ஆகல, செகண்ட் தான் மேட்ச் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இந்த மாதிரி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஆன்சர்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் இந்த மாதிரி இருக்கும். சின்னு இருக்கும். அப்ப 5க்கு பதிலா இது வந்திருக்கும், 2க்கு பதிலா இது வந்திருக்கும். எல்லா ஆப்ஷன்லயும் அதுதான் இருக்கு. மத்த எல்லாமே அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அந்த டேப்லர் காலம் இருக்கு, அதை பார்த்து போட்டுலாம். and 3 at 7 தானே? and இருக்கிற இடத்துல எங்க இருக்கு? M. 3 இருக்கிற இடத்துல D. at இருக்கிற இடத்துல Z. 7 இருக்கிற இடத்துல W. அப்ப சென்டர்ல MDZW வரும். MDZW வந்துடுச்சா? இப்ப மத்த கோடெல்லாம் டேப்லர் காலம் பார்த்து அப்படியே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் மட்டும் இப்படி வரும். ஓகே, ஏன்னா நம்ம செகண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்பரும் ஆட் நம்பர், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மட்டும் மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி இதை நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ என்ன டவுட் வரும்னா நமக்கு ஒருவேளை 3 கண்டிஷனுமே நமக்கு ராங்கா இருந்தா என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கோ இந்த மொத்தத்துக்கும் கோடு, அந்த டப்பாவை பார்த்து கோடு இருக்கும், அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான், எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. பட் இங்க ஒரு கண்டிஷன் ஃபாலோ ஆயிடுச்சு, அதனால இந்த மாதிரி மாத்த சொல்லியிருக்காங்க, மாத்திருக்கோம். கண்டிஷன் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா அந்த காலம் பார்த்து அப்படியே எழுதிடலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க.
ஒரு நம்பர் அனாலஜி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. 701, 700, 697, 692, 685 இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதோட டிஃபரன்ஸ் இல்ல அடிஷன், இது எவ்வளவு கூடுது எவ்வளவு குறையுது அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நம்பர் கொஸ்டின் கேட்டா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய பேட்டர்னே அதுதான். ஓகே, அப்ப பாருங்க 701ல இருந்து 700 அப்படின்னா 1 குறையுது. 700ல இருந்து 697 அப்படின்னா 3 குறையுது. 697ல இருந்து 692 அப்படின்னா 5 குறையுது. அப்புறம் 692ல இருந்து 685னா 7 குறையுது. பட் அப்ப இதுக்கப்புறம் என்ன குறையும் நமக்கு தெரியல. அப்ப இந்த நம்பரை பாருங்களேன், எல்லாமே ஆட் நம்பர் 1, 3, 5, 7. அப்ப அடுத்த ஆட் நம்பர் என்ன 9. அப்ப 9 குறையணும். 685ல இருந்து 9 குறைஞ்சா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நம்மளோட ஆன்சர் 676. நமக்கு இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ண கஷ்டமா இருக்கு, சில பேருக்கு அது கஷ்டமா இருக்குன்னா இப்படி கூட போங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து +1 ஆயிருக்கு, இது +3 ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து எது கூட +9 பண்ணா இந்த 685 வரும்னு பாத்தீங்கன்னா 676. அதுவும் தெரியலன்னா நம்ம லாஸ்ட் டிஜிட் வச்சு பண்ணிக்கலாம். 9 + 6 தான் 15. 5 வச்சு முடியும். கரெக்டா? அப்படி கூட பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் இதுவுமே பேட்டர்ன் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்பரும் லெட்டரும் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஏன்னா நம்பர் பாருங்களேன், 4, 8, 12, 16. இதை பார்த்தாலே தெரியுது 4 டேபிளோட மல்டிபிள்ஸ். கரெக்டா? இது 4 1s, இது 4 2s, 4 3s, 4 4s, அடுத்த 4 5s தான் வரும். 4 5s 20. இப்போ 20 வச்சு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 1 ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் கன்ஃபார்மா வராது. ஆன்சர் 1 ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 3. கரெக்டா? இப்போ இந்த 2 ஆப்ஷனையும் செக் பண்ணீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, செகண்ட் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. எப்படியும் அது W1 ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ஏயா வியான்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். தேர்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். இங்க பாருங்க, I இருக்கு, G இருக்கு, E இருக்கு, C இருக்கு. இதை மட்டும் நீங்க ஒரு இதை பேட்டர்ன் மாதிரி எடுங்க. I, G, E, C, கொஸ்டின் மார்க்னா என்ன போடுவீங்க? இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. இருந்து நம்ம O, Q, S என்ன சம்பந்தம் இப்படி எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகேவா? சரி பாருங்க, இப்போ IGEC அப்படின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா ஐனா 9, கரெக்டா? ஜினா 7, ஈன்னு சொல்லும் போது 5, சீனா நமக்கு 3. இது பார்க்கும் போதே தெரியுதா என்ன வருது? எல்லாமே -2 -2 -2 ஆயிருக்கு. இல்லைன்னா வந்து ஆட் நம்பர் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ அடுத்தது 1 அப்படின்னா A. அப்ப A வச்சு இருக்கிறது ஆப்ஷன் 2. ஏயா வியான்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 2. ஓகே, இல்லைன்னா இப்படி கூட கெஸ் பண்ணிருக்கலாம். A வின்னு இருக்கு இல்லையா? ஐல இருந்து ஜியா மாறுது. எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இது வந்து குறையணும். V எல்லாம் 22ங்கிற கவுண்ட்டுக்கு வரும், கூடிட்டு வரும். கரெக்டா? அதை வச்சு கூட கெஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின். இதே பேட்டர்ன்ல நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லையா? அதே தான் கேட்கறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துலயும் பர்சன்டேஜ் இருக்கிறதுலயும் என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம என்னது ஒரு லெட்டராவே சால்வ் பண்ணிட்டு போலாம். இருந்து நம்ம ஃபுல்லா பண்ண முடியாது, ஒரு ஆப்ஷனா போலாம். அதுவும் சிங்கிள் லெட்டரா பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுப்போம். F வந்து எல்லாம் மாறுது, O வந்து என்ன மாறுது. இந்த பேட்டர்ன் ஓகேவான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் F எல்லாம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? Fங்கிறது 6, Lங்கிறது 12, +6 ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி Oங்கிறது வந்து என்னது? O 15, N வந்து 14. ஒண்ணு தான் குறைஞ்சிருக்கு. அப்போ 1 +6, 1 -1. பேட்டர்ன் டிஃபர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், U வந்து எல்லாம் மாறுது, அதுக்கப்புறம் O வந்து 6 மாறுது. மாற வாய்ப்பு இருக்கா பாருங்க. U எல்லாம் மாறுது அப்படின்னா Uங்கிறது 21, Lங்கிறது 12, -9 ஆயிருக்கு. O வந்து 6 மாறுது அப்படின்னா O 15, R 18, ஸோ +3 சம்பந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 2மே வராது. அடுத்து பாருங்க, D எல்லாம் மாறுது, O வந்து என்ன மாறுது. வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. ON பக்கத்துல வரும், MNOP அப்படி வரும். D வந்து சம்பந்தமே இல்லை. அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் C இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் செக்கே பண்ண வேண்டாம், ஆன்சர் ஆப்ஷன் Dன்னு போட்டுடலாம். வேணா நம்ம பார்க்கலாமா? இப்போ GCH வந்து LHM மாறி இருக்கும், OKP வந்து TPU மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். G வந்து எல்லாம் மாறி இருக்கு. கரெக்டா? அதே பேட்டர்ன்ல O வந்து T மாறி இருக்கும். மாறி இருக்கான்னு பாருங்க. G அப்படின்னு சொல்லும் போது 7 நம்பர், Lங்கிறது 12. அப்ப +5 ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க O ல இருந்து +5 பண்ணா T வருமானு பாருங்க. OPQRST கரெக்டா வருதா? +5. இது 15, இது 20. நம்பர் தெரிஞ்சாலும் ஓகே தான். ஓகே, எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அந்த ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நம்பர் மக்கப்பா தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. ABCDFGH போட்டு M வரைக்கும் போட்டுட்டு Mக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து N OPQRன்னு இப்படியே ஆப்போசிட்ல போட்டு நம்பரும் மேல எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இங்க ஆன்சர் 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் D. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 people NOPQRST are sitting in a straight line facing north பார்த்திருக்காங்க. T is sitting at one of the ends of the line. Only 2 people are sitting to the left of R. P is sitting to the immediate right of R. அதாவது ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. T வந்து ஒரு எண்ட்ல இருக்கு,
அப்புறம் ஆரோட லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்க, பிக்கு ரைட் ஆரோட ரைட்ல பி இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கடைசியா ஓக்கும் என்னக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேரா இல்ல யாருமே இல்லையா, 4 பேரா ஒருத்தரா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு உங்க தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கு. 7 பேர் வடக்கு நோக்கி இருக்காங்க, நேர்கோட்டுல இருக்காங்க. டி என்பவர் கோட்டின் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். டி ஒரு எண்ட்ல இருக்காங்க, அது நமக்கு இடதா வலதா அப்படிங்கிறது தெரியாது, ஏதோ ஒன்றுல இருக்காங்க. அப்புறம் ஆறின் இடதுபுறத்தில் 2 பேர் இருக்காங்க, பி என்பவர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதுவும் அதேதான், ஓக்கும் என்னக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் 7 பீப்புள் சொல்லிட்டாங்க, NO PQRST. நமக்கு அந்த 7 எதுன்னு தெரியாது. அதுல பாருங்க, T is sitting at one of the ends of the line. T வந்து ஒரு எண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ 7 பேர் இருக்காங்கன்னா அந்த 7ஓட கடைசிலையும் T இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட்லயும் T இருக்கலாம், எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா ஹோல்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, only 2 people are sitting to the left of R. R இருக்காங்க இல்லையா, ஆரோட லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது R அப்படின்னா இவங்க நார்த் பார்த்து இருக்காங்க, நார்த் பார்த்து இருக்காங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட். இப்போ ஆரோட லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்கன்னா இவ்வளவுதான் இருப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த பிளாங்க் வராது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆளு, இது செகண்ட் ஆளு, இது தேர்ட் ஆளு. அப்போ மொத்தம் 7 பேர்ல 3வது இடத்துல R இருக்கு அப்படிங்கறது இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது தெரிஞ்சிருச்சு. இங்கே only 2 people sitting to the left of R. இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம வந்து 3வது இடத்துல R இருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அப்ப போட்டுடலாமா? மொத்தம் 7 பேரா, அதுல 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல R இருக்காங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும், ஆரோட லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்கன்றது. ஓகே, அடுத்தது வாசிக்கலாமா? P is sitting to the immediate right of R. இந்த ஆரோட ரைட்ல வந்து யார் இருக்கா? P. இம்மீடியட் ரைட்னு சொல்லிட்டாங்க. இம்மீடியட்னா அடுத்த ரைட்ல, உடனடியான ரைட்ல வந்து P இருக்கு. அப்ப R நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியான ரைட்ல P இருக்குன்னா P. முடிஞ்சுச்சா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இதை மட்டும் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஓக்கும் என்னக்கும் இடையில எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. நமக்கு இங்க ஓவும் ஃபில் ஆகல, என்னும் ஃபில் ஆகல. சோ அடுத்தடுத்த சென்டென்ஸ் போக வேண்டியதுதான். ஓகே, அதுக்கப்புறம் அண்ட் அதே P வந்து ஆரோட ரைட்ல இருக்குன்னு பார்த்தோம், அதே மாதிரி S ஓட லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே P S ஓட லெஃப்ட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா S இங்க இருந்தாதான் S ஓட லெஃப்ட், ஏன்னா நார்த் பார்த்திருக்காங்களே, S ஓட லெஃப்ட்ல P இருக்கும். சோ Pக்கு வந்து Rக்கு ரைட்ல இருக்கு, Sக்கு லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு இது வரைக்கும் போட்டோம். ஓகேவா, மொத்தம் 7 பேரு, அதுல நம்ம வந்து 5 பேரை ஃபில் பண்ணிட்டோமா, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? Q is sitting to the immediate left of O. O ஓட லெஃப்ட்ல Q இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப Q எங்க இருக்கோ Qக்கு அடுத்தது O இருக்கும். இது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுட்டு, அப்புறம் Q does not sit at the extreme end. ஆனா Q வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காது. Qவும் Oவும் பக்கத்துல தெரிஞ்சுட்டு, பட் எண்ட்ல இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப Qவும் Oவும் பக்கத்துல அப்படின்னா இது வரும், இல்ல இது வரும். ஆனா Q வந்து எண்ட்ல இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பேட்டர்ன் வராது, இதுதான் QOன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஹோல்ட்ல வச்சிருந்தோம். என்னது? T ஏதோ ஒரு எண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். இந்த எண்ட்ல T இல்லைன்னா கண்டிப்பா இந்த எண்ட்ல தான் T. சோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? சோ இது ஃபுல்லா சால்வ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. Nக்கும் Oக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 4 பேர். ஓகே, ஆன்சர் 4. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If plus and minus or interchange, multiplication, divide or interchange. Interchange அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளஸ் இருக்கிறதுல மைனஸ், மைனஸ் இருக்கிற பிளஸ், அப்படியே உல்டா. அதே மாதிரி டிவைட் இருக்கிறது மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல டிவைட், அப்படியே உல்டா பண்ணிருக்காங்களா? பண்ணா நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்முமே பாருங்க நம்ம பெரிய நம்பரா இருக்கு, ரைட்டா? 1125 into 45 இந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க லாஸ்ட் டிஜிட் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல 2 3 9 5 எல்லாமே வேற வேற நம்பர் வச்சு முடியுது இல்லையா? இப்போ இது ஒரு பிளஸ், அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா இருந்து சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும், அது ஒரு டைம் வேஸ்ட். ஓகே, மத்ததெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால நம்ம எவ்வளவு ஷார்ட்டா பண்றோமோ, ஏன்னா இந்த ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கொஸ்டினுமே சால்வ் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஷிஃப்ட் தான். ஆனா இந்த மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோம் அப்படிங்கறதான். ஏன்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின், பசில் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பண்ணும்போதே பசிலோட ஆன்சர் கிடைக்கும். ஃபுல்லா இருந்து பண்ணிருக்க உங்களுக்கு ஃபுல் டைம் வேஸ்ட் தான். ஸோ அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஷிஃப்ட். சரியா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுல டிவைட் இருக்கிறதுல மல்டிபிளிகேஷன், மைனஸ் இருக்கிறதுல பிளஸ் இருக்கிறதுல மைனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 1125 into divided by 45. 45 ஆல அது டிவைட் ஆனா எவ்வளவு வரும்னு கேட்காங்க. 45 into 25 தான் இந்த 1125. ஸோ 25 போட்டுடலாமா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன், கரெக்டா? ஸோ into 39. அப்புறம் மைனஸ் இருக்கிறதுல பிளஸ்னால பிளஸ் 17
பிளஸ் 19 இருக்க இடத்துல மைனஸ் 19. இது கூட போடணும்னு தேவையில்ல, லாஸ்ட் டிஜிட் மட்டுமே போதும். இந்த இடத்துல 7 9, இந்த இடத்துல 9 மட்டுமே போதும். சரி, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். சரி பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட் டிஜிட் பார்த்துலாமா? 9 5s are 45 இல்லையா? ஸோ 5 தான் லாஸ்ட் டிஜிட். அப்புறம் இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு. முடிஞ்சா 5 + 7 - 9. அப்போ என்ன ஆயிடுச்சு? 5 + 7 = 12, 12 - 9 3. 3 தான் நம்மளோட லாஸ்ட் டிஜிட்டா இருக்கணும். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, சிம்பிளா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே பேட்டர்ன்ல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இல்ல இது இப்பதான் பாக்குறோம். இது பாருங்க, ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். அதாவது மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை மிக குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்திலிருந்து கழித்தால் சப்ட்ராக்ட் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல நமக்கு தேவையானது ஒரு ஹையஸ்ட் நம்பர், ஒரு லோவஸ்ட் நம்பர். சரிக்கா? அப்ப எனக்கு கொடுத்துருக்கதே இவ்வளவுதான். இதுல ஹையஸ்ட் நம்பர் எது, லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் நம்பர் என்னது 625, லோவஸ்ட் நம்பர் என்னது 150. இந்த ஹையஸ்ட் நம்பர்ல என்ன கேக்குறாங்க, செகண்ட் டிஜிட் கேக்குறாங்க. செகண்ட் டிஜிட் என்ன 2. அதே மாதிரி லோவஸ்ட் நம்பர்ல என்ன கேக்குறாங்க, செகண்ட் டிஜிட் என்ன 5. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன, 5ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 3. ரொம்ப சிம்பிளா 5 - 2 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் இந்த மாதிரி டப்பா போட்டு கோட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப எதுக்கு கோடு கேட்டிருக்காங்க, 724 @ 5. இதுக்கு ஈஸியா என்ன போட்டலாம், 7க்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும், பி 2க்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும், போடணும். 4க்கு என்ன இருக்கு, இப்படி ஈஸியா போட்டுலாம். பட் ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரு சிம்பிளா இருந்து லாஸ்ட் நம்பரா இருந்துன்னா அப்படி இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் லாஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்டே நம்பர் தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வராது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் ஆட் நம்பரா இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பர், கரெக்ட். அடுத்தது லாஸ்ட் வந்து ஈவன் நம்பரான்னு கேக்குறாங்க. ஓகே, லாஸ்ட் ஈவன் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஈவன் நம்பர் இல்ல, ஆட் நம்பர். சோ ஃபர்ஸ்டும் ஆட் நம்பர், லாஸ்டும் ஆட் நம்பர். சோ இப்ப செகண்ட் கண்டிஷனும் வராது. அப்புறம் தேர்ட் பாருங்க, போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், ரெண்டாவதும் மூணாவதும் இருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இருக்கிறது மூணாவது இருக்குது. 4ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஏன்னா 2ஓட ஸ்கொயர் தான் 4. ஆனா இந்த 2ங்கிறது ஸ்கொயர் கிடையாது. நமக்கு 1 4 9 16 இதெல்லாம் தான் ஸ்கொயர், கரெக்டா? 2ங்கிறது ஸ்கொயர் கிடையாது. அப்ப மூணாவது கண்டிஷனும் வரல. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகல, செகண்ட் மேட்ச் ஆகல, தேர்ட் மேட்ச் ஆகல. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 3 கண்டிஷனுமே மேட்ச் ஆகல அப்படின்னா இங்க இருக்கிறது அப்படியே போட்டுற வேண்டியதான். 7க்கு என்ன இருக்கு, பி இருக்கு. சோ பி வச்சு இருக்கிறது 2 ஆப்ஷன், மத்தெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த 2க்கு என்ன இருக்குன்னு பாருங்க, டி. அப்போ பிடி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழ்ல வேணா பாத்துக்கோங்க. நிபந்தனைகள் முதல் உறுப்பு ஒரு குறியீடாக, அதாவது ஒரு சிம்பிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நம்பர், சோ நிபந்தனையோட ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே போயிடும். அடுத்து பாருங்க, முதல் உறுப்பு ஒற்றைப்படை எண்ணாவும் கடைசி இரட்டைப்படை எண்ணாவும். இப்போ லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர் இரட்டைப்படையா இருக்கணும். ஆனா இங்க இல்ல, கரெக்டா? இது வந்து 5ல இருக்கு. அப்போ அதுவுமே வராது. ஒரு நிமிஷம், எந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம், எந்த கொஸ்டினா? அப்போ அந்த செகண்ட் நிபந்தனையுமே வராது. இப்படி 3 நிபந்தனையுமே கேன்சல் ஆனதுனால இங்க இருக்கிறத அப்படியே பார்த்து போட்டுட்டோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறதா நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 19th கொஸ்டின் பாருங்க. இதுவும் பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? A B C D E and F live on 6 different floors on the same building. இந்த இவ்வளவு பேரும் 6 ஃப்ளோர்ல இருக்காங்க. ஒரே பில்டிங், வேற வேற ஃப்ளோர்ல இருக்காங்க. கீழே ஃப்ளோரை நம்பர் 1ன்னு சொல்றாங்க, மேல போக போக 2 அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டா. ஏ வந்து ஒரு ஃப்ளோர்ல இருக்கு, அது ஒரு பிரைம் நம்பர். அதே மாதிரி ஃப்ளோர் வந்து ஏயும் ஈயும் அதை மல்டிபிள் பண்ணா 3 வரணும். அப்புறம் பிக்கு மேல 2 பேர் இருக்காங்க, எஃப் சிக்கு கீழே இருக்கு. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு டிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்ல கூட வாசிச்சுக்கோங்க. எல்லாரும் வேற வேற தளங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கட்டிடத்தின் கீழ்தளம் 1னும் அதற்கு மேல 2னும் இப்படி மேல் தளம் 6னும் இந்த மாதிரி நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏங்கிறது ஒரு பகா எண்ணாக வரணும். ஏயும் ஈயும் சேர்த்தாக்குனா பெருக்குனா 3 வந்திருக்கணும். பிக்கு மேல 2 பேர் இருக்காங்க கொடுத்துட்டு டியும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, 6 different floor, lower most floor in the building is number 1. கீழே இருக்க ஃப்ளோர் தான் நம்ம வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கதான் ஆரம்பிக்குது. நமக்கு க்ளூ ஆரம்பிக்குது. A lives on a floor which is a prime number. A வந்து ஒரு ஃப்ளோர்ல இருக்கு. மொத்தமே 1ல இருந்து 6க்குள்ளாடி ஏதோ ஒரு ஃப்ளோர்ல தான் A இருக்கும். ஆனா அதுவே வந்து ஒரு பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க.
ஸோ 1ல இருந்து 6க்குள்ள என்னெல்லாம் பிரைம் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 5ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். அப்ப இந்த 3ல ஏதோ ஒண்ணுல தான் ஏ வசிக்குது. இங்கே ஏ வந்து ஸ்டே பண்ணிருக்குது இந்த 3ல ஏதோ ஒண்ணுல எதுன்னு நமக்கு தெரியல. அடுத்த பாயிண்ட் பாருங்க, the product of the flows on which A and E, ஏயும் ப்ராடக்ட் பண்ணா, அதாவது மல்டிபிள் பண்ணா 3 வரணும். ஓகேவா? அப்போ ஏ வந்து 2ஆ இருந்துச்சுன்னா 2 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 3 வராது. ஏ ஒருவேளை 3ஆ இருந்தா 3 into 1 பண்ணா 3 வரும். கரெக்டா? ஏ ஒருவேளை 5ஆ இருந்ததுன்னா 5 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 3 வராது. ஸோ ஒரே ஆப்ஷன் ஏ வந்து 3ஆ இருக்கிறது மட்டும்தான். கரெக்டா? அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கும் போது ஏக்கு 3 கண்டிஷன் இருந்துச்சு. அடுத்த பாயிண்ட் வாசிக்கும் போதே ஈஸியா தூக்கிடலாம். ஏக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்லி 2ஆ மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 2 கூட மல்டிபிள் ஏ வந்து 3ஆ தான் இருக்கும். ஓகே, அப்ப இ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். ஏன்னா அது ரெண்டே மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ ஏக்கு வந்து 3ஆ இருக்கும், இ வந்து 1ஆ இருக்கும். ஓகே, இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதை மட்டும் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்தது வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்லி 2 people live above B. பிக்கு மேல 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிக்கு மேல 2 பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி வரும்? பிக்கு மேல 2 பேர்னா பி இருக்குன்னா பிக்கு மேல 2 பேர். ஓகே, அதுக்கு மேல ஆள் இருக்காது. அப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க தான் செகண்ட், தேர்ட், இவங்க பிங்கிறது தேர்ட், அப்புறம் 4, 5, 6 மொத்தம் 6 இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல பி இதுன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, தேர்ட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நமக்கு கீழ இருந்ததான் 1, 2, 3ன்னு வரும்னு கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க. டாப் தான் 6ன்னு எடுக்கணும். அப்போ ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 3, இ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 1. அதை மட்டும் ஃபில் பண்ணிடலாமா? இந்த இடத்துல இ வரப்போகுது, இந்த இடத்துல ஏ வரப்போகுது. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப கொஸ்டின் வாசிச்சு பாருங்க. How many people live between D and F? டிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர்? இங்க டி எதுன்னு தெரியல, எஃப் எதுன்னு தெரியல. சோ இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த சென்டென்ஸ் வாசிக்க போயிடலாம். ஒன்லி 2 people live above B. பிக்கு மேல 2 பேர் இருப்பாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, எஃப் lives immediately below C. எஃப் வந்து கரெக்டா சிக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிக்கு அப்படியே கீழே எஃப் வரணும். ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல சி போட்டா இந்த இடத்துல எஃப் வந்திருக்கணும். அப்ப கன்ஃபார்ம் வராது. அப்ப இந்த இடத்துல மட்டும் தான் சி வரும், இந்த இடத்துல தான் எஃப் வரும். முடிஞ்சிச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது தான் இங்க வரும். அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. இப்ப கொஸ்டின் பாருங்க, எஃப்க்கும் டிக்கும் இடையில எத்தனை பேரு? எஃப்க்கும் டிக்கும் இடையில பியும் ஏயும் 2 பேர். முடிஞ்சிச்சா? ஆன்சர் எஃப்க்கும் டிக்கும் இடையில 2 பேர். 2ங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் 4. இது வந்து ஃபுல்லா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 4ல ஆன்சர் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். What will be the resultant if the second digit of the highest number is added to the third digit of the lowest number? மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கம். இதுல மிக உயர்ந்த எண் எதுன்னு பார்த்தா 730. சாரி 902. அதை விட பெருசு இல்லையா? 902 அப்படிங்கறதா இருக்கிறதுலே பெருசு. ஓகே, இதுக்கு நம்ம பென்சிலோ பேப்பரோ பென்னோ எதுவுமே தேவையே இல்லை, பார்த்த உடனே போட்டுடலாம். மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கம். மிக உயர்ந்த எண் 902. அதுல இரண்டாவது இலக்கம்னா 0. ஸோ 0வா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, is added to the third digit of the lowest number. இது கூட நம்ம ஏதோ ஒண்ணு ஆட் பண்றோம்னா மீதி இருக்கிறதா நம்மளோட ஆன்சர். கரெக்டா? அப்ப பாருங்க, third digit of the lowest number. lowest number இருக்கிறதுலே சின்னது இது, அதுல third digitங்கிறது 3. அப்ப ஆன்சர் 3. ஏன்னா 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அந்த பேலன்ஸ் இருக்கிறதா வரப்போகுது. ஆன்சர் 3ன்றது போட்டுலாம். ஸோ 902ல 0 எடுத்துக்கணும், இதுல 3 எடுத்துக்கணும். 0 + 3 ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இது Ferdinand starts from point A and drives 13 km towards west. இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு வெஸ்ட் 13, நார்த், இந்த சவுத், இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தா சிம்பிளா முடியும். இல்ல இப்படி இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதே பேட்டர்ன்ல நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், தமிழ்லயும் இருக்கு. இது பாருங்க, இது வந்து அந்த பழைய பேட்டர்ன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை நான் சொல்றேன். இப்போ நமக்கு இதுக்கு பேசிக்கா என்ன தெரியணும்? நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், லெஃப்ட் எது, ரைட் எது, நார்த்ல இருந்து லெஃப்ட் எது, ரைட் எது, ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எது, ரைட் எது, சவுத்ல இருந்து லெஃப்ட் எது, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா ஈஸி. ஓகே, சரி இப்ப பாக்கலாம். இது வந்து பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்றாங்க, வெஸ்ட் 13 கிலோமீட்டர்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சோ நமக்கு வெஸ்ட் 13. அதுக்கப்புறம் அங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க 7. வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா சவுத் வரும், சவுத் 7. சவுத்ல இருந்து ரைட் எடுக்கிறாங்க, சவுத்ல இருந்து ரைட் எடுத்தா மறுபடியும் வெஸ்ட் வரும், அது ஒரு 6. அப்புறம் அந்த வெஸ்ட்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறாங்க, அப்ப சவுத். ஏன்னா வெஸ்ட்ல இருந்து ஆல்ரெடி லெஃப்ட் எடுத்தானே சவுத் வந்துச்சு, சவுத். அது எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க? 8 கிலோமீட்டர். ஸோ 8. அப்புறம் ஃபைனலா ஒரு லெஃப்ட், சவுத்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா என்ன வரும்? ஈஸ்ட் வரும். ஈஸ்ட்ல இருந்து 90. மொத்தமே இவ்வளவுதான். இந்த மொத்தத்தையே நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். இப்போ பாருங்களேன், வெஸ்ட் 13 இருக்கு, வெஸ்ட் 6 இருக்கு.
13 plus 6 சொல்லும்போது 19. So west 19, east 19. கேன்சல் பண்ணிடலாமா? வெஸ்ட் 19 அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க பாருங்க, சவுத் 7 சவுத் 8. இதுதான் பேலன்ஸ் இருக்கு. சவுத் 7 சவுத் 8 ரெண்டுமே ஒரே சவுத்தா இருக்கு. ஸோ ஆட் தான் பண்ணணும். 7 plus 8 அப்படின்னு சொல்லும்போது 15 நம்மளோட ஆன்சர். ரெண்டுமே சவுத்னால சவுத். ஸோ கடைசியா அவங்க நிக்கிறது சவுத் 15 பார்த்து நிக்கிறாங்க. பட் கொஸ்டின்ல அவங்க கடைசியா நிக்கிறது கேட்கல. திருப்பியும் ஏக்கு போகணும்னா, கடைசியா நிக்கிறது பாயிண்ட் பி ல கரெக்டா, திருப்பியும் ஏக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அப்போ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் சவுத்னா நார்த்ன்றதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இதே பேட்டர்ன் தான் நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ நார்த்ல 15 கிலோமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து போலாம். 22 பாருங்க, நம்பர் கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன பண்ணலாம், நமக்கு மைனஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 73ல இருந்து 81 வரணும்னா என்ன பண்ணிருக்கணும்? +8 பண்ணிருக்கணும். 81ல இருந்து 89 +8, இதுவும் +8, இதுவுமே +8. அப்போ நமக்கு எதுல இருந்து 8 ஆட் பண்ணா 73 வரும்னு பார்க்கணும். கரெக்ட் ஆன்சர் 65. 65ல இருந்து 8 ஆட் பண்ணா நமக்கு 73. இல்ல 8 + 5ன்றது 13 லாஸ்ட் மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்து பாருங்க 23rd கொஸ்டின். இதுவும் பெரிய பசிலா கேட்டுட்டாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். சர்க்குலர் டேபிள் போட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேக்குறாங்க. ஒரு மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? PQRSTUV இருக்காங்க. டீக்கு வலது புறத்துல எண்ணும் போது டீக்கும் எஸ்க்கும் இடையில 2 பேர், கியூக்கு வலது புறத்துல இருந்து எண்ணும் போது விக்கும் கியூக்கும் இடையில 3 பேர், எஸ் கியூக்கு வலது புறத்துல இருக்குது, யூஆருக்கு உடனடி வலது புறத்துல இருக்குது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, கியூக்கும் யூக்கும் இடையில நம்ம கவுண்ட் பண்ணோம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. கியூவோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கியூக்கும் யூக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? போட்டுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் டேபிள், நல்ல சர்க்கிள் சென்டரா பார்த்து இருக்காங்க கரெக்டா. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? PQRSTUV. அப்ப மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இப்ப 7 பேருக்கு நம்ம போடணும் சென்டரை பார்த்து. 1 2 3 4 5 6 7 இருந்துச்சா? இது வரைக்கும் போட்டோம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Only 2 people sit between T and S when counted from the right of T. Tல இருந்து ரைட் எடுத்தோம்னா மொத்தமே 2 பேர் தான் இருப்பாங்க, டீக்கும் எஸ்ஸுக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ இது டி அப்படின்னா டீல இருந்து ரைட் எடுக்கணும் கரெக்டா. இது லெஃப்ட், இது ரைட், தெரியும் இல்லையா? ரைட் எடுத்துட்டீங்கன்னா ரைட்ல இருந்து 2 பேர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் எஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க, 3 people sit between B and Q when counted from the right of Q. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. ரைட் லெஃப்ட்னு எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எல் ஆருக்கு ரைட்ல கியூ இருக்கு, கியூக்கு ரைட்ல எல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களே, அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இன்னும் குழப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இதே அதே மாதிரியே பண்ணலாமா? இப்போ டீக்கும் இதுக்கும் இடையில 2 பேருன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா. அதை விட இந்த ரைட் லெஃப்ட்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுவோம் சரியா? அப்போ ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு 7 பேர் சென்டரை பார்த்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ TS ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணிடலாம். இந்த சென்டென்ஸ் இப்போதைக்கு விட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா ரைட்டை 2 பேருக்கு இடையில வந்து டீக்கும் எஸ்க்கும் இடையில 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2 people. இந்த சென்டென்ஸை இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா? ஒன்லி 2 people. இதை லாஸ்ட் பார்த்துக்கலாம். நமக்கு லெஃப்ட் ரைட் இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஏன்னா கியூவோட ரைட்ல 3 people இருக்காங்க. அப்ப இதுவுமே அந்த மாதிரிப்பட்ட சென்டென்ஸ் தான். 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இந்த சென்டென்ஸ் அப்படியே இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிடலாம். நான் இதை எடுக்கும்போது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை விட சிம்பிளான சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா ஈஸி. ஸோ இப்போ இந்த 2 சென்டென்ஸை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, எஸ் சிட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கியூ. கியூவோட இமீடியட் ரைட்ல எஸ் இருக்காங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? அப்பதான் ஈஸியா பண்ண முடியும். எஸ் சிட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கியூ. இப்போ கியூவோட ரைட்ல எஸ் இருக்கு, அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ கியூ வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணா போட்டுக்கலாம். இப்போ கியூ இங்க போடுறோம்னு வச்சுப்போமா. கியூவோட என்ன பார்த்தோம்? கியூவோட இமீடியட் ரைட்ல எஸ் இருக்கு கரெக்டா. கியூவோட இமீடியட் ரைட்னா இந்த சைடு ரைட், இது ரைட், இது லெஃப்ட். அப்ப எஸ் இங்க கியூ எஸ் ரெண்டும் போட்டுட்டோமா. இப்போ வாசிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, யூ சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். ஆர் எங்க இருக்கோ ஆரோட இமீடியட் ரைட்ல யூ இருக்கு. இங்க நமக்கு ஆர் எங்கன்னே தெரியல, அப்ப யூ கண்டுபிடிக்க முடியாது. இந்த சென்டென்ஸையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கே வந்துட்டு கியூக்கும் யூக்கும் இடையில எத்தனை பேருன்னு வந்துட்டு ஸோ இப்போதைக்கு முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஒரு சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதான் நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ரைட் லெஃப்ட், இமீடியட் ரைட் இமீடியட் லெஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணணும். இல்ல அடுத்த பாயிண்ட்டும் அப்படிதான் இருக்கு. யூ சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஆர், இல்லைன்னா இதை ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணிருந்துருக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். இப்ப முதல்ல இருந்தே வாசிக்கலாம்.
ஒன்லி 2 people sit between T and S. Tக்கும் Sக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. when counted from the right of T. T யோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க வந்து நமக்கு T எங்கன்னே தெரியல. T யோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 2 பேர். சோ நமக்கு T தெரியலையா விட்டுருங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. 3 people sit between B and Q when counted from the right of Q. Q ஓட ரைட்ல இருந்து பார்க்கும்போது 3 people இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதுக்கு? V-க்கும் Q-க்கும் இடையில. Q ஓட ரைட்ல இருந்து பார்க்கும்போது Q-க்கும் V-க்கும் இடையில 3 பேர். அப்போ 1 2 3 3 பேருக்கு அப்புறம் தான் இந்த V வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விட்டு வச்சிருந்த அந்த சென்டென்ஸ் போலாம். ஒன்லி 2 people sit between T and S. T-க்கும் S-க்கும் இடையில 2 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ T-க்கும் S-க்கும் இடையில 2 பேர். இப்போ இங்க S இருக்கு, கரெக்டா? அப்போ 2 பேர் தாண்டி போங்க. 1 2 இந்த இடத்துல T வந்திருக்கணும். ஆனா இங்க T வராதுன்னு தெரிஞ்சுட்டு அப்ப இந்த சைடு டைரக்ஷனுக்கு போவோம். ஒரு டைரக்ஷன் பார்த்தோம்ல ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இங்க போவோம். 1 2 2 பேர் தாண்டதுக்கு அப்புறம் T இங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்ப T-க்கும் S-க்கும் இடையில 2 பேர். ஓகேவா ஆயிடுச்சா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து பார்க்கலாமா? வேற என்ன கொடுத்திருக்காங்க? அப்புறம் வேற என்ன பேலன்ஸ் இருக்கு? U sits to the immediate right of R. R ஓட ரைட்ல வந்து யார் இருப்பா? U இருப்பான்னு சொல்றாங்க. இப்போ இங்க R-ம் எங்க இருக்குன்னு தெரியல, U-ம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ இங்க R வராது, இல்ல U-ம் வராது. ஏன்னா பக்கத்துல T-யும் Q-ம் இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் R-ம் Q-ம் வரும். R-ஓட ரைட்ல U-ன்னு சொல்லிட்டாங்க. சோ R இங்க இருந்தாதான் அதோட ரைட்ல U இருக்க முடியும். இங்க R இருந்தா அப்படியே ஆப்போசிட் ஆயிரும் இல்லையா? இப்போ இவ்வளவு மட்டும் ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? Q-க்கும் U-க்கும் இடையில எத்தனை பேர்? ரைட் ஆஃப் Q. Q-ஓட ரைட்ல இருந்து பார்க்கணும். Q-ஓட ரைட்ல இருந்து பார்க்கும்போது Q-க்கும் U-க்கும் இடையில எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. R-ம் S-ம் இருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, 2 people. ஆன்சர் 2 people அப்படிங்கறத ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலோகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A plus B அப்படின்னா A வந்து மதர் ஆஃப் B. A minus B அப்படின்னா பிரதர் ஆஃப் B. இன்டூனா ஒய்ஃப், டிவைட்னா ஃபாதர். இப்படி இருந்துச்சுன்னா M-க்கும் Q-க்கும் என்ன ரிலேஷன்? இந்த இக்குவேஷன்ல போட்டா என்ன ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. தமிழ்ல பாருங்க. A plus B என்றால் A என்பது B இன் தாய், A minus B என்றால் A என்பது B இன் சகோதரர், A into B அப்படின்னா B இன் மனைவி, அதுக்கப்புறம் A டிவைடட் பை B னா தந்தை அப்படி வரும். இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணி M-க்கும் Q-க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்ம இருந்து நிறைய பேர் இந்த டயக்ராம் எல்லாம் போடுவீங்க, கரெக்டா? A plus B. இப்போ இந்த சென்டென்ஸ்ல M plus N அப்படின்னா M is the mother of. சில பேர் பிளஸ் போடுவாங்க, ரவுண்ட் போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு பேட்டர்ன் நம்ம பண்ணலாம். அதை விட ஷார்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க பண்ணலாம். ஓகேவா? இங்க M is related to Q. Q-ல இருந்து M, இந்த 2க்கு அப்புறம் இருக்கிறதா எடுக்கணும். நம்ம அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Q-க்கு M என்ன ரிலேஷன் அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? M என்பது Q உடைய அப்படின்னா Q-ல இருந்து M யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க பாருங்க, Q-ல இருந்து M யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ அப்படியே பேக்ல இருந்து வாங்க. மைனஸ், டிவைடு, மல்டிப்ளிகேஷன், பிளஸ். ஓகேவா? நமக்கு இப்படி மாத்தி கேட்டிருந்தாலும் நம்ம பேக்ல இருந்து தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ சரி, இது பாருங்க. Q-ல இருந்து M கேக்குறாங்க. அப்ப என்னெல்லாம் இருக்கு? மைனஸ் இருக்கு, டிவைட் இருக்கு, இன்டூ இருக்கு, பிளஸ் இருக்கு. நம்ம இருந்து இந்த மாதிரி டயக்ராம் போடாமலே இத மட்டும் பார்த்து போட்டுலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ், மைனஸ்ங்கிறது என்னது? பிரதர். இப்ப நம்மளோட பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டிவைட்னா ஃபாதர். பிரதருக்கு ஃபாதர்னா நமக்கும் ஃபாதர் தானே. எனக்கு அண்ணனுக்கு அப்பா அப்படின்னா எனக்கும் அப்பா. சோ இப்போ இவ்வளவுல இருந்தே ஃபாதர்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் மல்டிபிளிகேஷன் பாருங்க. மல்டிபிளிகேஷனா ஒய்ஃப். ஃபாதரோட ஒய்ஃப்னா எங்க அப்பாவோட ஒய்ஃப் யாரு? எங்க அம்மா. சோ மதர். அப்புறம் ஒரு பிளஸ் இருக்கு. பிளஸ்னா யாரு? மதர். மதர் ஆல்ரெடி பாத்துட்டோம். இப்போ இன்னொரு மதர் பாக்குறோம். அப்போ மதரோட மதர் எங்க இருக்கு? மதர்ஸ் மதர்ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இதுக்கு நமக்கு பெண்ணே தேவை கிடையாது. இந்த மாதிரி சமக்கு நம்ம இருந்து இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறது, இப்படி போடுறது, பிளஸ் போடுறது, மைனஸ் போடுறது எதுவுமே தேவை கிடையாது. பார்த்தோன்னே மதர்னு போட்டலாம். எனக்கு கொஸ்டின்ல M ரிலேட்டட் டு Q-ன்னு கேட்டிருக்காங்க. Q-ல இருந்து M-க்கு என்ன ரிலேஷன்? Q-ல இருந்து M இங்க இருக்காங்க இல்லையா? சோ இப்ப என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பின்னாடி மைனஸ், டிவைடு, இன்டூ, பிளஸ். ஃபர்ஸ்ட் மைனஸ் எடுத்தோம். மைனஸ்னா பிரதர். பிரதரோட ஃபாதர்னா எனக்கும் ஃபாதர், அண்ணனுக்கு ஃபாதர்னா எனக்கும் ஃபாதர் இல்லையா? அப்புறம் இவ்வளவுல இருந்து ஃபாதர்னு கிடைச்சிட்டு, அப்புறம் ஃபாதர்ல இருந்து மல்டிபிளிகேஷன், ஒய்ஃப். ஃபாதரோட ஒய்ஃப் யாரு? எங்க அம்மா. அம்மால இருந்து மறுபடியும் அம்மா. சோ அம்மாவோட அம்மா, மதர்ஸ் மதர். தாயின் தாய். அவ்வளவுதான். இப்ப தமிழ்ல கூட பாருங்களேன். M என்பது Q உடைய. அப்ப Q-ல இருந்து போனோம். மைனஸ் இருக்கு. மைனஸ்னா சகோதரர். அப்புறம் டிவைடுனா தந்தை. சகோதரரோட தந்தை எனக்கும் தந்தை. தந்தை இன்டூ இல்லையா? அப்ப மனைவி. தந்தையோட மனைவி அம்மா. அம்மாவோட பிளஸ் மறுபடியும் இருக்கு. மறுபடியும் தாய். தாய்க்கு தாய். அவ்வளவுதான். பாட்டின்னு வரும். ஆப்ஷன்ல தாயின் தாயின் இருக்கு. மதர்ஸ் மதர் அப்படிங்கறத நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து
லெட்டர் அனாலஜி மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி எழுதி 1 2 3 இதெல்லாம் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இதுல பாக்கலாம். இது நம்ம இந்த 3 3 எடுக்க தேவையில்ல, ஒன்னொன்னாவே போயிடலாமா? எக்ஸ் யூ ஆர் ஓ கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸ் யூ ஆர் ஓ, அப்ப கொஸ்டின் மார்க்ல என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸ்ங்கிறது என்னது 24, யூங்கிறது 21, அப்ப என்ன ஆயிருக்கு? -3 ஆயிருக்கு. அப்புறம் யூல இருந்து மறுபடியும் -3 பண்ணி பாருங்க, ஆர் வரும். ஆருக்கு அப்புறம் தானே எஸ்டி யூ வரும், அப்ப -3. அப்புறம் ஆர்ல இருந்து ஓ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுவும் -3. ஏன்னா ஆறுங்கிறது 18, ஓங்கிறது 15. நம்பர் தெரிஞ்சா கூட ஈஸி தான். -3. அப்போ ஓல இருந்து -3 பண்ணா என்ன வருமோ அதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓல இருந்து -3 பண்ணா 15, 15ல இருந்து -3 12, 12னா எல். அப்ப எல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1ம் கிடையாது, 2ம் கிடையாது. இந்த ரெண்டும் தெரிஞ்சுச்சு. இப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணா போதும், இல்ல தேர்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணா போதும், ஈஸியா முடிஞ்சிடும். தேர்ட் பாருங்க, பில இருந்து ஒய் ஆயிருக்கு, அப்புறம் ஒய்ல இருந்து வி ஆயிருக்கு, வில இருந்து எஸ் ஆயிருக்கு, எஸ்ல இருந்து என்ன ஆகும்னு கேட்கறாங்க. இதுவும் அதே பேட்டர்ன் தான், -3 தான். பில இருந்து பிக்கு முன்னாடி ஏ, ஏக்கு முன்னாடி இசட், இந்த மாதிரி தானே வரும். இசட் இந்த மாதிரி தானே வரும். ஸோ ஒய் எல்லாமே -3. இப்போ இந்த பேட்டர்னே -3ங்கிறது தான் பேட்டர்ன். ஆன்சர் என்ன வரப்போகுது? எல்பிடி அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். லெட்டர் அனாலஜி. ஃபார்ம் அப்படிங்கிறது சிஹெச்ஓஜியா மாறிட்டு, ஃப்ரெஷ்ங்கிறது சிஓபிசியா மாறி இருக்கு. அப்ப ரிச் என்னவா மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓன்னு தெரியும், ஆர் வந்து நமக்கு ஓவா மாறி இருக்குன்றது தெரியும். ஏன்னா ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரியும். நம்ம இருந்து என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கவே தேவையில்ல, ஆர் வந்து ஓவா மாறி இருக்கு. இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்கணும். ஐ நமக்கு தெரியல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சி இருக்கு, சியும் விட்டுருங்க. ஹச், இந்த ஹச் இங்கே இருக்கு இல்லையா, அப்ப அதை வச்சே போட்டுடலாமா? ஹச் வந்து ஈயா மாறி இருக்கா, இப்ப நமக்கும் ஈயா தானே மாறும். இப்போ ஓ வச்சு ஸ்டார்ட் ஆகி ஈ வச்சு முடியறது தான் நம்மளோட, கரெக்டா? அப்ப என்னவா இருக்கும்? ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 4. இதை ஈஸியா கெஸ் பண்ணிடலாமா? பார்த்த உடனே இந்த ரெண்டு என்ன பேட்டர்ன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாட்டி கூட இதை வச்சு நம்ம ஆப்ஷன் 2 இல்லைன்னா ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பியா இருக்கும், இல்ல டியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இந்த இசட்டுங்கிறது ரெண்டுலயுமே ஒண்ணுதான், கரெக்டா? அப்ப இந்த செகண்ட் லெட்டர் மட்டும் தான் மாறுது. எஃப்ஆ இயான்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். செகண்ட மட்டும் கண்டுபிடிச்சா ஈஸி. ஐ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. நம்ம பாருங்க, இங்கெல்லாம் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எஃப் சியா மாறுதுன்னா -3, ஏ எக்ஸா மாறுதுன்னா -3, ஆர் ஓ -3, எம் ஜே எல்லாம் -3 ஆயிருக்கு. பேட்டர்ன் வந்து -3. எல்லாத்துல இருந்து -3 பண்ணா நமக்கு ஆன்சர். ஓகேவா? நமக்கு இப்ப இது ரெண்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐல இருந்து -3 போடணும். ஐன்னு சொல்லும் போது நம்பர் 9, 9 - 3 6, 6ன்னு சொல்லும் போது எஃப். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இது பாருங்க, இது நம்பர் 67ங்கிறது 74 மாறி இருக்கு, 13ங்கிறது 20 மாறி இருக்கு. அப்ப 52 என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் இது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி பேசிக்ல இருந்தா போறோம். 67 74 மாறி இருக்குன்னா எவ்வளவு கூடி இருக்கும்? 7 கூடி இருக்கு, கரெக்டா? அது மாதிரி 13 20 மாறி இருக்குனாலும் 7 கூடி இருக்கு. அப்ப ரொம்ப சிம்பிள் தான், 7 தான் ஆட் பண்ண போறோம். 52 + 7 அப்படின்னா 2 + 7 9. உங்களுக்கு ஆப்ஷன் 3. ரொம்ப சிம்பிளா. அடுத்து பார்க்கலாமா? இது பாருங்க, இந்த கோடு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நம்ம கண்டிஷன் பார்த்துட்டு நீங்க நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுபடி பண்ணணும். 3மே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இந்த அப்படியே பார்த்து பண்ணணும். இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த ஒரு பேட்டர்ன் நீங்க ட்ரை பண்ணி இது ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, சரியா? இந்த கொஸ்டின் சரி 28 நீங்க பண்ணுங்க, 29 போடலாம். ஆட் 1 அவுட். இந்த 4ல எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 4ல எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? 30 பாருங்க. If 2 is added to each even digit and 2 is added to each odd digit, what will be the sum of the first digit from the left and first digit from the right? இதுவும் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் 3 கொஸ்டின் மட்டும் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? 28 29 30. 30க்கு தமிழ்ல கூட கொஸ்டின் இருக்கு. ஒரு நிமிஷம், தமிழ்ல கொஸ்டின் இருக்கு. இந்த எண்ணின் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐயும் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்தில் 2ஐயும் சேர்த்தால் இவ்வாறு உருவாக்கப்படும் புதிய எண்ணில் இடதுபுறத்தில் இருந்து வரும் முதல் இலக்கத்திற்கும் வலதுபுறத்தில் இருந்து வரும் முதல் இலக்கத்திற்கும் என்ன தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, அப்போ லாஸ்ட் 3 கொஸ்டின் 28 29 30 மட்டும் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட ஆன்சர் இதை எப்படி சால்வ் பண்ணலான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ஷிஃப்ட் போகும் இல்லையா, அப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, உங்களால எவ்வளவு கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா? 30 கொஸ்டின்ல 30ல உங்களால எவ்வளவு சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த ஷிஃப்ட்ல நம்ம அடுத்த பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் தான் அடுத்த ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.